குட் ஈவினிங். இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்டா ஒரு ஃபன் ஒன்று எடுக்கிறதுக்கு ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். எங்கே போகிறோம்? ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஃபுல் ஆத்தோடு எடுக்க போகிறோம். இப்போ டைம் வந்து சரியா வீட்டு டைம் போக போகிறோம். ஆட்டோ எவ்வளோ நேரத்துக்கு வாடகை? ஆட்டோ வந்து நாங்கள் 2 ஹவருக்கு வாடகைக்கு எடுத்து 2 ஹவருக்கு வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு நிற்கும். இப்போ இது வந்து சொந்த ஆட்டோ இல்லை. சொந்த ஆட்டோவாக இருந்தால் அது எங்கட 2 ஹவர் மட்டுங்களா? எவ்வளோ நேரம் தான் நாளுக்குள்ள சுற்றுவோம். ஸோ அதான் அப்போ நாங்கள் வந்துட்டு கிண்ணியாலஜியில் ஒரு ஹோட்டல் கூல்மெஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டல் வந்து நம்ம தெரிஞ்ச நகரோட ஹோட்டல். அங்கே போய்ட்டு நம்ம ஃபுட் விளாக்னு சொல்லலாம். ஃபுட் விளாக் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் விளாக்னு சொல்லலாம். இப்படி ஒரு விளாக் ஒன்று செய்ய போகிறோம். கிண்ணியாவில் நிறைய ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஹோட்டல் இருக்குது சொல்லுங்கள்? கேபிசி, கேஎஃப்ஜி, அல்மதம், கிண்ணியாவிலே நிறைய இருக்கு. ஒரே சைட்டில் நிறைய ஹோட்டல் இருக்குது. அதில் ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம போகிறோம். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சாப்பாடுன்னா. இப்போ போடலாமா? ரைட் போகலாம். ஆச்சாலே மச்சம்மக்கமாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்கமாலே. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வீடியோக்குள்ளே வந்து வேலை போல அப்போ அப்படியே கொண்டிருக்கீங்க. சிரிக்கிறானி என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நேற்று நான் கட் பண்ணி விட்டேன். அதால் தம்பி பாப்பா, அதால் தம்பி எடுக்கிறாங்க வீடியோ அழைக்கிறாங்க. அதால் தம்பி என்ன வைக்கிறாங்க? இங்க வந்து அதால் தம்பி சாப்பிடுறீங்க. பிரிச்சு வச்சேன்னு கூட அவனை தள்ளி தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. என்ன சும்மா இருக்கு? சும்மா ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நீங்க எப்படி சும்மா இருக்கிறதுல ஒரு பலன் ஏதாச்சும் முறையாடுங்க. பழங்க இருக்கு 1000 ரூபாய் 950 எடுப்பேன். ஓட்டை வந்து அப்படி செய்யுங்க, கோழியை எப்படி போடுங்க, அதை எப்படி போடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? இதில் வேலை அது இல்லை செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே வேலை செய்யறாங்க, மக்களுக்கு தெரியுமா? சரியா அதை சொல்லணும். என்னதான் உங்களுக்கு விளங்கும். எனக்கு வேணா பார்த்து கவனிப்பீங்க வேணாங்க எல்லாரும். உங்களை கவனிச்சோம், யாரை கவனிச்சோம் எங்களை பார்த்து. அதனால நாங்கள் இங்கே விசிட் பண்ணிட்டோம். இந்த கடையை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நாங்கள் இந்த கடையை விசிட் பண்ணது காரணம் இப்போ
பவன் டேஸ்ட்டாக இருக்கி பெரிய சேனலில் சாராங்க இந்த ஹோட்டல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிட்டு நீங்கள் நினைப்பீங்க நான் ப்ரொமோஷனுக்கு வந்துட்டோம். அப்படிதான் இல்லை, எங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்களா யாருடா? சரியா சரியா. அப்போ நம்ம இப்போ என்ன சாப்பிட போகிறோம்? நான் சொல்றேன். உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறேன். டால்பின் நீயே சொல்கிறா? இல்ல அப்ப நான் நானே அசிங்கமா சொல்ல போறேன். முதலாவது நான் சொல்றேன். சொல்லு. உங்களுக்கு என்ன வேணுங்க? ரைஸ் டால்பின் எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன வேணும்? ஹோட்டல் நடத்துற ஓல லிஸ்ட் இருக்கான்னு சரியா? ஓ சொல்றா இருக்காதெல்லாம் நீ சொல்ற சும்மா ஒரு கதைக்கு ஒன்றும் சொல்கிறீங்களா? இல்ல மீன் பாய்மா இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கேட்குறான். டொல்பின்ல மீன் பாய்மா நீங்களும் பாய். சீ ஃபுட் வாங்கிங்க. சீ ஃபுட் நோக்கெல்லாம் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. ஓட பேட்டேக்கா ஓட பேட்டேக்கு தான் வந்தோம். இந்த இதுக்கு தான் வந்தோம். நீங்க இருந்தீங்க, நீங்க விளையாங்கிட்டு இருந்தீங்க. சீ ஃபுட்னு ஒன்று சந்தாமல் பாருங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு சாப்பாடு நான் திண்டதே இல்லை. எவ்வளோ டேஸ்டாக இருந்தீங்க. தின்றோம் முடியதே இல்லை. இல்லை நல்லா இருந்துச்சு. எல்லா சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. சீ ஃபுட் நோக்குள்ள அதுக்குள்ள இறால் மீன் கடல் குதிரையெல்லாம் நீங்கிட்டு கிடந்தீங்க. நான் பார்த்தேன். பேசாதீங்க, சொல்லுங்க. சரியா என்ன சாப்பிட போறேன்? சாப்பிட என்ன சாப்பாடு வந்து கொத்து ரைஸ் இடியாப்ப கொத்து டால்பின் பாய்மா கேட்டு முடிச்சான். நீ ஒரு ஜோக் முடிஞ்சா அதை விட்டுருவோம்டா. உங்களுக்கு என்ன அவன் பிறந்ததுல இருந்தே பசியெல்லாம் அம்மா சொல்றேன். விட்டு சாப்பாடுலாம் விட்டு வைக்கிறாங்களே. பிறந்ததுன்னு சும்மா இருக்கேன். அவன் பிறந்ததுல சும்மா பிறந்த பசியா. இப்ப என்ன செய்யறான்? எங்கட வீட்டை வருவான். வந்தோடனே ஒன்னும் தண்ணி கேட்பான். அது குடிக்க முடிய ஒன்றுக்கு முடுக்கு உண்ணுவான். கூட்டிட்டு கொண்டுட்டு போகணும். அதை முடிய திருப்பி தண்ணி அப்படியே பேத்துட்டு இப்போ நான் என்ன செஞ்சிக்கேன்? ஒரு இது ஒன்று செஞ்சு அவரை சைக்கிள்லேயே ஒரு டேங்க் ஒன்று உருவாக்கி ஒரு பட்டையெல்லாம் உருவாக்கி தண்ணி எடுத்து திரும்பி ஏன்னா எங்களுக்கு எடுத்து கொடுக்கல. எத்தனை ஒன்று எடுத்தாரு உனக்கு இடியாப்பா மாரி இடியாப்பம் தானே டிப்ரெஷன் கொத்து டால்பின் ரைஸ் அவ்வளோதானே. இடியாப்ப கொத்து சீஸ் கொத்து சொல்லியா? எனக்கு சீஸ் கொத்து சீஸ் கொத்தெல்லாம் இங்கே விற்கிறல. நீங்கள் அங்கே போவேன் பக்கத்து. என்ன என்ன சோறா நம்ம டால்பின் சாப்பிட்டீங்க. அதுக்கு முந்தி ரைஸ் அடிச்சிக்கோம். சீஸ் கொத்து பெருசா நாங்கள் சாப்பிட்டது இல்லை. நீங்க சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடலாம். பெல்நட் படி சாப்பிடுறேன். அப்ப வெளிநாட்டு பாட்டி ஆள்தான்டா அவன். அப்போ பொரின் பத்திட்டு வருவான். அவனு பொரின்லான்டா பிறந்தே. இப்படி காய்க்கிறான். ஹாஸ்பிட்டல் என்னடா சரியா இல்லையா? சரியா சரியா இல்ல இல்ல அது அப்படியா? ஏதோ ஒன்று இருக்கா சார்ஜ் குறையுது. அப்புறம் உரையாடுங்க. எங்க இருக்கிறது? சிக்கலாயிரும். ஏதாச்சும் உரையாடுங்க. உடனே ஊரே கேட்டுடுறாங்க. அசால் முபீன் இது என்னன்னா அந்த இந்த படத்துல சொல்லு நான் யாருன்னு தெரியுமா கேட்டு பாருங்க. இப்படி தலைமுறை கழிக்கிற பின்னுக்கு இன்னுமே கடல்லாம் வழங்குமா? கடல்ல வழங்குது. செம்ம பிளேஸ் இது. கடல் இருக்கு பாரு. வந்து பாத்தீங்கன்னா கிண்ணியால மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நிறைய பேர் வராதாக்களும் இருப்பீங்க. முதல்ல இருக்கப்பா இல்ல ஒரு உணர்ச்சி வசத்துல அவ்வளோ முன்னுக்க போக தேவை. சரியா? அப்போ கிண்ணியால இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இங்கே தவக்கல் இருக்கு, சலாம் இருக்கு, கேபிசி இருக்கு. கேபிசி இருக்கா? கேபிசி இல்லையா? நிறைய ஹோட்டல் இருக்கு. மனுஷரா இருக்கு. எங்க போனாலும் ஹோட்டலில் ஒத்து பார்த்தீங்கன்னா கேபிசி வழங்கு போட்டாம பார்த்துருப்பீங்க. அப்போ நான் உனக்கு செல்ல வாரேன் உலகத்துக்கு. செல்ல விடுங்க. சரியா? முக்கியமா ஏதோ செல்ல வாரேங்க சரியா? சொல்லி போட்டு சாப்பாடு வருமா?
அடுத்து சாப்பிடு. நீங்க சொல்லுங்க லோகத்துக்கு நான் சொல்ல வரேன், நீ சொல்லுங்க. அதான் இப்ப கிண்ணியாவில் இருக்கிற நிறைய பேர் சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க. கிண்ணியாவில் இருக்கிற சரி சரி, டக்குனு நாங்களும் கிண்ணியாவில் தான் இருக்கோம். கிண்ணியாலாம் இருக்கோம் பே. அதான் சொல்ல வரேன் இப்ப கிண்ணியாவில் இருக்கிற என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. சரி கொடுங்கடா. டேய் இவன் தண்ணி குடிக்காடா அப்ப ஒண்ணு போனா கொஞ்சம் வாத்துக்குள்ள ஏறிடா டேய். தண்ணி வேணாம் நீடா. தண்ணி குடிக்க பாத்ரூம் இல்ல நான் வேணுமா தண்ணி சரி, பாத்ரூம்ல நான் இல்ல சரி யாருக்கு இந்த நாங்க இப்ப நான் ஒரு செல்ல வாரம் உள்ளதுக்கு நீ செல்ல சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க. அதான் செல்ல வாரேன் என்ன செய்யுது அதான் இப்ப முக்கியமா நீ செல்ல வாரேன் அதோட தான் நிச்சீங்க. அதான் இப்ப நான் உன்னை செல்ல வார முக்கியமான விஷயம் நீ செல்ல வாரேன் செல்ல விடுங்க சொல்லிட்டீங்களா? என்ன செல்ல அப்புறம் சொல்லணும் என்ன சொல்லல இப்ப? நான் சொல்லலடா என்ன சொல்ல வரேன்னா கிண்ணியால இருக்கிற மக்கள் வந்து நீங்க அப்ப இருந்து அதே இங்க மக்கள் இருந்து சொல்றீங்க, அங்கே சொல்லுங்களேன் ஜாடையாஜி. வாங்க கிச்சன் சைட் பஸ் அழுத்தி பேசு. அதான் இந்த கிண்ணியாவில் இருக்கிற மக்கள் வந்து சாப்பிட வந்துச்சவங்கன்னா நாங்கள் எப்பவும் சாப்பிட வரோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. அப்ப எப்பயும் சாப்பிடுறீங்க நீங்க ஏண்டா அப்ப நீங்க மன்னிச்சீங்களா? அப்ப அது இல்லை பாருங்க கடையில் எப்பவும் சாப்பிடுறோம் என்னடா எமோஷனலாக ஒன்று செல்ல வரேன் செல்ல விடுங்க சொல்லுங்களேன். ஃபங்க்ஷனத்தில் நாங்கள் நின்றோம் திரும்பியும் நாங்கள் கிளம்பிங்க இப்போ நான் என்னத்தில் விட்டேன் என்ன நான் பேசையுமா பிஜிஎம் போடுறான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவோம். அப்போ என்ன சொல்ல வந்தீங்களாக்கா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து போட்டு நாங்கள் என்னடா ஹோட்டலில் சாப்பிட்டு திடுறோம்ல அப்படின்னு நினைப்பீங்க. அதாங்க நாங்கள் வாரதே மாதத்தில் ஒருக்கா வருஷத்தில் இருக்கா இல்லை வருஷத்தில் இருக்கா மாதத்தில் இருக்கா கூப்பிட்டு எடுக்க போடுற பாடு ஒரு 200 காசு கொண்டு வர மாட்டான். நாப்பி மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ சாப்பிட்டு திடுறோம்னு நினைச்சப்பறா நாங்கள் இப்போ தான் வந்தீங்க நீங்களும் இதேமாரி தான் இப்படி கடையாக ஏறி சாப்பிட்டு திடுறத விட உங்களோட வீட்டிலே செஞ்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும். அப்போ என்ன கேட்டா அதெல்லாம் ஒரு பண்ணுக்காக தான் எப்பயாச்சும் ஒரு சில வாரேன் அப்படி போகிற சாப்பிட்டு வாரேன். ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்றதோட வீட்டில் சாப்பிட்றது நல்லா பேருமுக. இல்லை இல்லை இங்கே வாங்க இப்போ இருங்க ஏன்னா எப்பவும் இல்லை அப்படி சொல்ல வாரீங்க. ஓ எப்பவும் இல்லையே அதுதான் சொல்ல வாங்க. மக்களாகிய நீங்களும் ஹோட்டலில் இப்போ பார்த்தா நீங்கள் வர்றதுக்குள்ளே விளங்கிங்க நீங்கள் வீடியோ பார்த்துக்குள்ளே விளங்கிக்கிங்க எவ்வளோ மக்கள் ஹோட்டலில் வாங்குறாங்க. அதெல்லாம் ஒரு இதா சொல்லுங்கண்ணா ஒரு ஆரோக்கியமான உணவா இல்லை இல்லைண்ணா இருந்தாலும் கொடிய மாதிரி செட் ஆகுனா நீ அது கூல்மேஸில் வந்து இங்கே எப்படின்னா நம்மகிட்ட வந்து ஜூஸ் ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறைய அது கொஞ்சம் கூலாக வரும். ஹாட் கூலாக வரும். அப்போ கூலாக வராது. தம்பி சும்மா செத்து நேரம் சும்மா இருக்கலாம் கைச்ச விடப்பா சொல்லுங்க அவகோடோ இது தெரியுமா? அவகோடோ தமிழ்ல சொல்லிருக்கீங்க. தமிழ்ல அதுக்கு என்ன ஒரு பேர் அப்படி மறந்து அலி பெரக்கா. மக்களுக்கு பசிக்கு நோக்கில் நான் தாங்க மாட்டேங்கிறேன் பசியில மாட்டேன் சும்மா செத்து நேரம் சரியா நான் பேத்து மாதிரி நல்லது எடுத்துட்டு காசு நாங்கள் ஸ்பெஷல் அவகோடோ சாக்லேட் அதெல்லாம் சரிங்கண்ணா அதெல்லாம் ஜூஸ் போட்டு சட்டப்படி சாப்பிடாத எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேங்க இல்லையா என்ன மாதிரி ஹை லெவல்லாம் இருக்கு எல்லாம் ஹை லெவல்டா கையில் இருக்குண்ணா கையில் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பேத்திப்பீங்க வராதாக்கள் இருந்திருக்கீங்க. வராதாக்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ அதுக்காகத்தான் நாங்கள் வந்துருக்கோம். நீங்கள் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்கக்குள்ள வரைக்கும் இந்த பிளேஸ் வந்து வேறு லெவல் பிளேஸ். பின்னுங்க கடல் காற்று அடிக்கிட்டே கூட சுற்றி பார்த்தீங்கன்னா வளங்க செம்ம பிளேஸ் வேறு லெவலில் இடம். சும்மா வெட்ட வெளியில் குந்தி சாப்பிடும்போது அந்த காற்று அடிக்கிற சுகம் இருக்கு. வெட்ட வெளியில் சுற்றி மரங்கள்ல அதெல்லாம் ஏங்க அங்கே பாருங்க. சரி அப்போ சாப்பிடலாமா? அண்ணா தப்பா சாப்பிடலாம் சரியா.
நீங்கள் என்னடா அவங்க ஸ்டார்ட் பண்ணல எல்லாம் அடிச்சு நொறுக்குறோம் வந்து பார்ப்பீங்க. பசிக்குது எல்லா மக்கள் பசி எல்லா மக்கள் பசி என்னடா வளருது சாப்பிடல பசி எல்லா மக்களுக்கும் பசி. அதால் இங்கே பாருங்கள் தாங்கலாம் மாதிரிக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய் எல்லாரும். எங்க போனாலும் புதிய காட்டுற சோடா எடுத்து ஒழிச்சு வைக்கிறது. A few moments later. முடிஞ்சு முடிஞ்சல சாப்பிட முடிஞ்சு சாந்தாஜி என்ன பேக சாணுக்குள்ள இந்த சாப்பாடு முடிஞ்சுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றேன் சான் முடிஞ்சாங்க. சரி பாருங்க சத்தம் வெளிசாக்கி வச்சால் மக்கள் மரம் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ இது வந்து இப்போ நாங்கள் எல்லாம் 8 பேருங்க 8 பேருக்கு காணும் கணக்கா எல்லாம் எவ்வளோத்துக்குள்ள வந்து 2000 ரூபாண்டா 8 பேர் சாப்பிடுவோம். அதான் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பிடுவோம். வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. இப்போவும் சொல்கிறேன் இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதை ஒன்றும் கேட்டுறாங்க சரியா. அப்போ எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. கையை கழுவிட்டு அடுத்தது வாங்க ஓப்பன் போட்டு கை கழுவுடா. அவசரத்தில் திடோல போட்டு கை கழுவு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிட்டோம். முடிக்கிட்டு ஹோட்டலோட ஓனர் நல்லா கவனிக்கா ஒன்றை தான் கவனிக்கா இல்லாடி கஷ்டம். மக்களை கவனிக்க நம்ம யாரையும் தலைகீழவும் நம்மள கஸ்டமர் தானே முக்கியம். நம்ம ஹோட்டலில் இங்கிலீஷ் நோக்கம். நான் எப்ப அப்படி சொன்னேன்? இல்லை அவன் எமோஷனலாக வாரான். அப்புறம் அவனுக்கே விளங்கிது நம்ம காமெடி பண்ணுறோன்னு கூட விட்டுருக்கான். சரியா அப்போ நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நல்ல நல்ல கமெண்ட் வருது. அதான் இவ்வளோ கமெண்ட் வருது. அப்போது பேட் கமெண்ட் வரல இது வரைக்கும். நீங்கள் நல்லதும் சொல்லுங்க கெட்டதும் சொல்லுங்க. வந்தால் தான் முடியுது. உங்களோட இருக்கிற குறையை நீங்கள் சொன்னது நாங்கள் திருத்திக் கொள்ளுவோம். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டு செய்வோம், திருத்திக்குவோம். நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்க. இப்படி இருக்கிறத விட எப்படி இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் அதை மாற்றிக்குவோம். நீங்கள் சொல்கிறதுலாம் இருக்குது எல்லாமே செஞ்சுக்கிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க. சரிங்க அதோட பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோ வரும். நீங்கள் தார சப்போர்ட்லாம் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ நல்ல வீடியோ போடணுமா, இப்போ வீடியோ போடணுமான்றது நீங்கள் தார சப்போர்ட் நீங்கள் போச்சிருக்கீங்களோ நீங்கள் போகலாம். இப்போ நாங்கள் என்னடா உங்களுக்கு சினியா பிளே சுற்றிருக்கோம்டா எங்களால் ஓடுறதுக்கெலாம் சுற்றி தெரியும். எல்லாம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிடக்கும். இந்தியாவுக்குள்ளே கணக்க பேர் இடம் தெரியும். எவ்வளோ கிடக்கு சரியா. அப்போது கிண்ணியாவிலே எவ்வளோ இடம், கிண்ணியா மக்களுக்கே சரியாக இடம் நிறைய கிடச்சி அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம். எங்கள் வீடியோ கிட்டத்தில் இப்போ நம்ம இந்த கோயிலடி முன்னாடி அங்கே மக்கள் எல்லாம் போகுது. எங்கே மக்கள் போகல அங்கே கூட இன்ஷால்லாம் ஒரு அங்கே இது ப்ளாக் பண்ணி செய்வோம். அது நாங்கள் இந்த மக்களோட மக்கள் சைட்டுக்கில் எல்லா மக்கள் நம்மளோட பார்க்கல அந்த இது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி செய்கிற ஒரு மோட்டிவேஷன் சாத்தியமானதில்லை. அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். மக்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க. என்ன நியூஸ் ஆட்டவங்க ஆச்சுன்னு பார்க்க போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது நம்மளோட ஆராய்ச்சி வேவ்ஸ். பாய் பாய் பாய். இது மாதிரி வீடியோவில் சந்திப்போம். பாய். அவரையும் காட்டுங்க.